ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அண்மை செய்தி. கடலூர் பன்ருட்டியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்ற விவசாயி மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் தமிழக மக்களின் நெஞ்சை உறைய வைத்துள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்தபடியே அவர் சாலையில் ஓடிய காட்சி திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்துள்ளது என்பதற்கான பயங்கர சாட்சி என்று இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தீயில் எரிந்தது விவசாயி ராஜேந்திரன் மட்டுமல்ல, தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அனைத்தும் தான் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். இதற்கும் மேலாக சட்டம் ஒழுங்கு சீர்கிட முடியாத என்று நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அதைவிட கொடூரமான சம்பவங்களை இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சையை திமுக அரசு அளிக்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தி. கடலூர் பன்ருட்டியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்ற விவசாயி மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் தமிழக மக்களின் நெஞ்சை உறைய வைத்துள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்தபடியே அவர் சாலையில் ஓடிய காட்சி திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்துள்ளது என்பதற்கான பயங்கர சாட்சி என்று இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தீயில் எரிந்தது விவசாயி ராஜேந்திரன் மட்டுமல்ல, தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அனைத்தும் தான் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். இதற்கும் மேலாக சட்டம் ஒழுங்கு சீர்கிட முடியாத என்று நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அதைவிட கொடூரமான சம்பவங்களை இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சையை திமுக அரசு அளிக்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தி. கடலூர் பன்ருட்டியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்ற விவசாயி மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் தமிழக மக்களின் நெஞ்சை உறைய வைத்துள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்தபடியே அவர் சாலையில் ஓடிய காட்சி திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்துள்ளது என்பதற்கான பயங்கர சாட்சி என்று இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தீயில் எரிந்தது விவசாயி ராஜேந்திரன் மட்டுமல்ல, தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அனைத்தும் தான் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். இதற்கும் மேலாக சட்டம் ஒழுங்கு சீர்கிட முடியாத என்று நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அதைவிட கொடூரமான சம்பவங்களை இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சையை திமுக அரசு அளிக்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார்.